வெல்கம் டு வானவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்சுட்டு மறாவது நாள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பணிப்பெண்கள் அதாவது வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குழம்புங்க. நைட்டே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மார்னிங்லாம் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியும். ஓகே, வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. கத்திரிக்காய் இது போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த காம்போடு எடுத்துக்கிறேங்க. எந்த கத்திரிக்காய்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் 4ஆக நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கா என்னென்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் குக் பண்ணணும். கத்திரிக்காய் நம்ம அந்த காம்போடு போடணுங்க. அந்த நுனியில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குழம்புல போட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆவாங்க, அப்போ நம்ம எடுத்துடலாம். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்று சுகம் யார் சேர்த்ததோ, வயதின் தோன்றிடும் நினைவில் ஆனந்தம் வளர்ந்தோடுது இசை பாடுது வழிந்தோடிடும் சுவை கூடுது, புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் இந்நாளும் ஆனந்தம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம அதை எடுத்துடலாங்க. நம்ம பச்சை கத்திரிக்காய் அந்த கலராக இருக்கும். இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சிக்கல, 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை ஆற வச்ச பிறகு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க போடணும். அது போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறது நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் தாங்க. 100 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ சிறிய அளவு ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் இதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். எப்பொழுதும் நீங்கள் மசாலா தூள் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா அந்த மசாலாவெல்லாம் கருப்பாயிடும், டேஸ்ட் கொடுக்காது. இப்போ புளி கரைசல் அது கூட ஊற்றிடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காயெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, வறுத்தது, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு குழம்புக்கு தேவைக்கேற்ப
வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் கொதி வந்த பிறகு நம்ம கத்திரிக்காயை அது கூட ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த கத்திரிக்காயை அந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் அது மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. முதல் நாள் வச்சு மறுநாள் சாப்பிடும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்கள் வந்து நைட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப மார்னிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்குங்க. பாட்டும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்து நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.